காரைக்குடி நகரில் பட்டப்பகலில் நடந்த கொலை சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் இந்த கொலை பழிக்கு பழியாக நடந்திருப்பதும் தெரியவந்திருக்கிறது. காரைக்குடி பேருந்து நிலையம் அருகே பரபரப்பான 100 அடி சாலையில் மோட்டார் சைக்கிள் மீது கார் மோதியது. பெரிய வாள் கத்தியோடு காரிலிருந்து இறங்கிய கும்பல் மோட்டார் சைக்கிளில் இருந்து கீழே விழுந்தவர்களை வெட்டத் தொடங்கியது. பைக்கில் வந்த மூவரில் ஒருவரை மட்டும் துரத்திச் சென்ற கும்பல் ஜவுளி கடை ஒன்றின் வாசலில் வைத்து சரமாரியாக வெட்டி கொன்றது. பட்டப்பகலில் மக்கள் கண்ணெதிரே நடந்த கொலை சம்பவம் அப்பகுதியினரை உறையச் செய்தது. காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொல்லப்பட்டது சிவகங்கை மாவட்டம் சேர்வார் ஊரணி பகுதியைச் சேர்ந்த மனோஜ்குமார் என்பதும் 120 கிலோ கஞ்சா வைத்திருந்த வழக்கில் கைதாகி கடந்த வாரம் ஜாமீனில் வெளிவந்தவர் என்பதும் காவல் நிலையத்தில் கையெழுத்திட நண்பர்கள் இருவருடன் மோட்டார் சைக்கிளில் சென்றபோது வெட்டி கொல்லப்பட்டதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதற்கிடையே 14 கிலோமீட்டர் தூரத்தில் சிராவயல் கிராம பகுதியில் சந்தேகப்படும்படி காரில் கும்பல் ஒன்று சுற்றுவதாக காவலர்களுக்கு தகவல் கிடைத்தது. அங்கு விரைந்த காவல்துறையினர் சிராவயல் கிராம வனப்பகுதிக்கு முன்பாக கைவிடப்பட்ட காரை பறிமுதல் செய்தனர். அருகே உள்ள காட்டுப்பகுதியில் தேடுதல் வேட்டை நடத்திய காவல்துறையினர் அங்கு பதுங்கியிருந்த கும்பலில் 3 கைது செய்தனர். விரட்டிச் செல்லும் போது கீழே விழுந்ததில் குருபாண்டியன், சக்திவேல் ஆகியோருக்கு கை கால் முறிவு ஏற்பட்டதாக கூறிய காவலர்கள் அவர்களை காரைக்குடி மருத்துவமனையில் அனுமதித்தனர். கைதான விக்னேஸ்வரனிடம் விசாரித்தனர். அப்போதுதான் இது பழிக்கு பழியாக நடந்த கொலை என்பது தெரிய வந்தது. லோடுமேனாக இருந்த லட்சுமணன் வட்டிக்கு பணம் கொடுத்துள்ளார். அவரிடம் பணம் வாங்கிய மனோஜ்குமாரின் தாயார் அதை திருப்பிச் செலுத்தவில்லை என்றும் அதை கேட்ட லட்சுமணன் கையை பிடித்து இழுத்துவிட்டதாக மனோஜின் தாயார் காவல்துறையில் புகார் அளித்ததும் தெரிய வந்தது. தாயாரை அவமதித்த லட்சுமணனை 2021இல் மனோஜ்குமார் கொன்றதாகவும் அதற்கு பழிவாங்கும் வகையில் லட்சுமணின் மகன் குருபாண்டியன் இந்த கொலையை செய்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த கொலை வழக்கு தொடர்பாக மேலும் 3 தேடி வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நாசர்.